மலை நிலத்திலேருந்து காட்டு நிலத்துக்கும், காட்டு நிலத்திலேருந்து வயல் நிலத்துக்கும் வந்த மக்கள் தான் இந்த மருத நிலத்து மக்கள். ஆனால் இந்த மக்களை நம்ம ஒரே விதமாக சொல்லிட முடியாது. ஏன்னா இலக்கணங்களும் இலக்கியங்களும் சொல்கிற விஷயம் என்னென்னா, இந்த மருத நிலத்து மக்களுக்குள்ள பல பிரிவுகள் இருக்குன்னு சொல்கிறது தான் ஆச்சரியம். உழவர், வினைஞர், மல்லர், கம்பலர், தொழுமர், களமர் அப்படின்னு பல வகையான மக்கள் இங்கே வாழ்ந்திருக்காங்க. ஏனோர் பாங்கினும் எண்ணுங்காலையான வகையை திணைநிலை பெயரே அப்படின்னு தொல்காப்பியர் குறிப்பிடுறதை பார்க்கும்போது, இவங்க ஒவ்வொரு நிலத்திற்கும் அவங்க செய்கிற வேலைக்கும் ஏற்ற மாதிரி தான் இந்த மக்களோட பெயர்கள் இடப்பட்டிருக்கு. நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா, களமர், தொழுமர், மல்லர், இந்த அத்தனை பேருக்கும் ஒரே அர்த்தம் என்னன்னா உழவர். மருத நிலத்து மக்கள்னாலே உழவு செய்கிறவங்க தான் அப்படின்னு எல்லா இலக்கியங்களும் சொல்லுது. குறிஞ்சி நிலத்திலையும் முல்லை நிலத்திலையும் விளை விதைச்சிருந்தாலும் இந்த மருத நிலத்தில் விளை விதைக்கிறதுக்குன்னு தனியாக ஒரு மக்கள் இந்த உழவர் மக்கள். ஆற்று பக்கங்களில் இருக்கிற ஆற்று நீர் பாசனங்களை கொன்று விளை விதைச்சவங்க தான் இந்த உழவர். இன்னும் அதிகமாக சொல்லப்போனால் கழனி உழவர்னு சொல்கிறாங்க. ஏன்னா இங்கே நிலத்தை ரெண்டு வகையாக பிரிக்கலாம். ஒன்று காட்டு நிலம், இன்னொன்று கழனி நிலம். காட்டு நிலங்கிறது வான பார்த்த பூமி அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி நிலங்கள் தான். மழை காலங்களில் விதைச்சி அறுவடை செய்கிற தன்மை உள்ள அந்த நிலத்தை தான் காட்டு நிலம்னு சொல்கிறாங்க. குறிஞ்சி, முல்லை இதெல்லாமே காட்டு நிலம் தான். ஆனால் ஆத்தோர பகுதியில் வெறும் ஆற்று நீர் இருக்கிற வரைக்கும் விதைச்சி அறுவடை செய்கிற இந்த மாதிரி நிலங்களை தான் கழனி நிலம்னு சொல்கிறாங்க. ஆக இந்த உழவர்ன்ற பிரிவினை மக்கள் வெறும் கழனி நிலத்தில் வேலை செஞ்சுருந்துருக்காங்க அப்படின்னு புரியுது. களமர், இந்த வார்த்தைக்கும் உழவர்னு தான் அர்த்தம். களமர் மக்கள் மதுரை மாநகரத்தில் தெருக்களில் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்ததாகவும், மற்ற மக்களை ஒப்பிடும்போது இந்த மக்கள் பொருளாதாரத்தில் ரொம்பவே கீழ்த்தங்கி இருந்ததாகவும், வெறும் அடிமை வேலை செய்கிறதுக்காக மட்டுமே பயன்படுத்தப்பட்டனர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தொழுவர், தமிழ் லெக்சிகான் புக்கில் இந்த வார்த்தைக்கான அர்த்தம் பார்த்தீங்கன்னா தொழில் செய்பவர்கள் அப்படின்னு போட்டிருக்கு. இந்த தொழுமர் மக்கள் நெய்தல் நிலத்தில் நெல் விதைச்சவங்கன்னும், அதுக்கப்புறமா மருத நிலத்துக்குள்ளே வந்து வயல்வெளியில் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்ததாகவும் சொல்கிறாங்க. இந்த தொழுமர் மக்கள் மருத நிலத்துக்கும் நெய்தல் நிலத்துக்கும் நடுவில் வாழ்ந்தவர்களாக சொல்லப்படுறாங்க. இன்னும் தெளிவாக சொல்லணும்னா இவங்க வாழ்ந்தது மருத நிலத்தை ஒட்டி உள்ள கடலோர பகுதியில். இந்த தொழுமர் மக்கள் இடர்ன்ற ஒரு கருவியை பயன்படுத்தி குளத்தில் இருக்கிற நீரை வயல்வெளிக்குள்ளே நிறைச்சிருக்கிறாங்க. இவங்க மருத நிலத்தில் செஞ்ச வேலையெல்லாம் நெல் கதிர்களை பாதுகாக்கிறது, அறுவடை செய்கிறது, அதோட நீர் இறைக்கிறது. வினைஞர், இந்த வார்த்தையை தமிழ் லெக்சிகானில் பார்க்கும்போது தொழில் வல்லோர் அப்படின்ற அர்த்தம் சொல்லுது. இதை வச்சு பார்க்கும்போது ஏதோ தொழில் செஞ்சுருக்காங்க அப்படின்றது நம்மளுக்கு தெரியுது. களமர், தொழுவர் மாதிரியே இவங்களும் உழவு தொழிலை செஞ்சவங்க தான். ஆனால் இவங்க ஒரு படிக்கும் மேலே கைவினை பொருட்களை செய்கிறவங்கன்னு சொல்கிறாங்க. கருங்கை வினைஞரும் களமரும் கூடி ஒருங்கு நின்று ஆர்க்கும் ஒளியே அப்படின்ற இந்த வரிகளை சிலப்பதிகாரத்தில் பார்த்துருக்கோம். இந்த அடிகளிலே இவங்க கைவினை பொருட்கள் செய்கிற மக்கள்னு சொல்கிறாங்க. அதோட இன்னொரு விஷயம், களமரோட சேர்ந்து வேலை செஞ்சுருக்காங்கன்னு சொல்கிறாங்க. விளைஞர்ன்ற இந்த இன மக்கள் மருத நிலத்தில் உழவு மட்டுமே மேற்கொண்டு, அதோட இந்த இனத்து மக்கள் கொஞ்சம் ஏழ்மையான மக்கள்னு சொல்லப்படுது. கிளைஞர், இந்த வார்த்தையை தமிழ் அகராதியில் பார்க்கும்போது மருத நிலத்து மக்களோட உறவினர், நட்பினர், கூட்டாளி இப்படின்னு பல வார்த்தைகள் வருது. ஆக இந்த பெயர் உள்ள மக்கள் நண்பர்களாகவும் உறவினர்களாகவும் இருந்திருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. கடைஞர், இந்த வார்த்தைக்கு தாழ்ந்தவர்கள்ன்ற அர்த்தமும் இருக்குது, களை பறிக்கிறவங்கன்ற அர்த்தமும் இருக்குது. இந்த கடைஞர்ன்ற பிரிவின மக்கள் வெறும் களை பறிக்கிற தொழிலை மட்டுமே வச்சிருக்கிற ஒரு இன மக்களாக கருதப்படுறாங்க. களை பறிக்கிற தொழிலை மட்டுமே பண்ணிட்டு இருந்ததால் இவங்கள கலைஞர்னு சொல்லியிருக்காங்க. அது நாளடைவில் கடைஞர் அப்படின்னு மாற்றப்பட்டிருக்கலாம்னு சொல்கிறாங்க. மல்லர், இந்த சொல்லுக்கு நம்ம வீரர்கள் அப்படின்ற அர்த்தம் காணலாம். பாண்டிய நெடுஞ்செழியனோட வீர சிறப்பினை கூறும் பாட்டில் வீரர்கள் மத்தியில் மல்லருங்கிற இந்த வீரர்கள் சிறப்பாக இருந்திருக்காங்க. ஆக இந்த மல்லருங்கிறவங்க போர் புரியும் வீரர்கள்ன்றது இதிலிருந்து தெரிய வருது. இந்த மேய்ச்சலுக்கு அனுப்பப்பட்ட இந்த எருதுகள்லாம் மண்ணை கிளறி அப்படி நிற்கும் போது மல்லர் போலவே இருந்துச்சு அப்படின்னு பெருமையாக சொல்லுவாங்களாம். அந்த அளவுக்கு சிறப்புடைய இந்த மல்லர்களை பற்றி அவ்வளோ ஒன்றும் சொல்லலை. இவங்க மருத நிலத்துக்குள்ளே என்ன செஞ்சாங்க, அவங்களோட வேலை என்ன அப்படின்றத பற்றி எந்த நூல்களிலையும் அவ்வளோ விளக்கமாக போடலை. ஒருவேளை மருத நிலத்தில் இருக்கிற பண்ணையார்கள் கிட்ட வேலை செய்கிற ஆட்களாக கூட இருக்கலாம் அப்படின்னு யூகிக்கிறாங்க. ஆனால் இவங்களும் மற்ற மக்கள் மாதிரியே குறிஞ்சி முல்லையிலேருந்து வந்த மக்கள் தான்.
நான் முன்ன சொன்ன மாதிரி தான் குறிஞ்சி நிலத்திலிருந்து முல்லை நிலத்துக்கு வந்து வயல்வெளியை தேடி வரும்போது தான் இந்த மருத நிலத்து மக்கள் உருவாகி இருக்கிறாங்க. இந்த நிலத்தோட பெருமையை சொல்லும் போது நெய்தல் மக்களோட சேர்ந்து பல தொழில்களை பண்ணியிருக்கிறாங்க. மேற்கொண்ட விஷயம் எல்லாத்தையும் பார்க்கும்போது வெறும் தொழிலாக மட்டும் இல்லை, ஒரு சமூக தொழிலாக இந்த விவசாயம் இருந்திருக்கு. இந்த தொழிலால் தான் பல முன்னேற்றங்களும் பரிமாண வளர்ச்சியும் அடைஞ்சதாக கூறப்படுது.